ஓம் சிவாய நமக. இதில் வந்துட்டு நம்ம இந்த சிவவாக்கிய பாட்டு ஒன்று ரொம்ப பிரபலமாக கேட்குறாங்க இல்லையா. அந்த பாட்டுடைய மீனிங் என்ன அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ அந்த பாட்டு நான் சொல்கிறேன். ஓடி 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 உட்கலந்த ஜோதியை. இதில் பார்த்தீங்கன்னா ஓடி 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 உட்கலந்த ஜோதியை செய் அப்படின்னா என்ன அப்படிங்கிறாங்க. இப்போது நமக்குள்ள கலந்த ஜோதியை, நமக்குள்ள கலந்த ஜோதியை அப்படின்னா, ஏன்னா அந்த ஜோதி நமக்குள்ளே தான் இருக்குது இல்லையா. நம்மளோட ஒன்றா இருக்குது. அந்த ஜோதியை நம்ம நாடி 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 நாட்களும் கழிந்து போய் என்ன அந்த ஜோதியை நமக்குள்ளே நம்ம பார்க்கணும், தேடணும் அப்படின்ட்டு நம்ம அது மாதிரி நம்ம அந்த அந்த ஜோதியை பார்க்குறதுக்காக நம்ம நாடி 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 நாட்களும் கழிந்து போச்சு இல்லையா. பல நாட்கள் போயிடுது என்ன. அப்புறம் வாடி 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 வாழ்ந்து போன மாந்தர்கள் நாம் இப்போது அந்த ஜோதியை பார்க்குறதுக்காக தேடி அது கிடைக்காம வாடி 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 வாழ்ந்து போன மாந்தர்கள், வாழ்ந்து இறந்து போன சரிங்களா. அதுதான் வாழ்ந்து இறந்து போன மாந்தர்கள் கோடி 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 எண்ணிறந்த கோடியே என்ன. கோடினா எத்தனை கோடி சொல்கிறாங்க பாருங்கள். அத்தனை கோடி பேர் இருக்காங்க. அந்த ஆண் ஒளியை அவங்களுக்குள்ளே தேடி அதை பார்க்க முடியாமல் அந்த இறந்து போனவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க என்ன. எண்ணிலே இருந்த உன்னை யான் அறிந்ததில்லையே. ஏன்னா நமக்குள்ளே தான் அந்த இறைவன் இருக்கார் இல்லையா. அதை நாம் நம்ம தெரிஞ்சுக்கிறது இல்லை என்ன. எண்ணிலே இருந்த ஒன்றை யான் அறிந்து கொண்டடின். அதே மாதிரி இப்போ நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த இறைவனை நாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, எண்ணிலே இருந்த ஒன்றை யாவர் காண வல்லரோ. இப்போ நமக்குள்ளே இருக்கிற அந்த இறைவனை அந்த ஒளியாக யார் பார்க்குறாங்களோ அவங்க எண்ணிலே இருந்து யானும் கண்டு கொண்டனி என்ன. யார் பார்க்குறாங்களோ அவங்க அதே மாதிரி எனக்குள்ளே நான் இருந்து நான் கூட அந்த ஜோதியை நான் கண்டு கொண்டேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அப்புறம் நானதேது இன்னையதேது நடுவில் நின்றதேதடா அப்படின்னா, அப்போது நான் அப்படின்னா என்னது என்னுடையது ஏது, அதே மாதிரி உன்னுடையது ஏது என்ன. நம்ம ரெண்டு பேருக்கும் பொதுவாக இருக்கக்கூடியது எது என்ன அப்படின்ட்டு கேட்குறாரு. நம்ம ரெண்டு பேருக்கும் பொதுவாக இருக்கக்கூடியது அந்த உயிர் தான் இல்லையா. அதே மாதிரி கோணதேது குருவதேது கூறிடும் குலாமரே. கோணதேது குருவதேது அப்படின்னா நமக்கு கோணதேது நமக்கு தெரியாதது எது, நமக்கு குருவதேது நமக்கு தெரிவது எது அப்படிங்கிறது யார் சொல்லுவாங்க இல்லையா. அதே மாதிரி ஆவதேது அறிவதேது அப்படின்னா நம்மளால் செய்ய முடிஞ்சது எது, நம்மளால் நம்ம அழிக்கக்கூடியது எது, நம்ம அழிக்கக்கூடியதுனா நமக்கிட்ட இருக்கக்கூடிய கெட்ட எண்ணங்கள்லாம் நம்ம அழிக்கிறோம் இல்லையா. அதுதான் அவர் சொல்கிறாரு. இப்போ நம்மளால் உண்டாகக்கூடியது அதே மாதிரி நம்மக்கிட்டேருந்து நம்ம நீக்க வேண்டியது என்ன. அதே மாதிரி ஆவதேது அறிவதேது அப்புறத்தில் அற்புதம் என்ன. இந்த மாதிரி நம்மக்கிட்ட இருக்கக்கூடியதை நம்ம நீக்கிட்டு நம்மளால் முடிஞ்சதை நம்ம செய்தோம் அப்படின்னா
அப்புறத்தில் அற்புதம் சொல்கிறாங்க. சரியா? அப்புறத்தில் அற்புதம் வந்து நடக்கும். சரியா? நமக்குள்ள இல்லை நமக்குள்ளே நம்ம வந்து அந்த அற்புதத்தை வந்து பார்க்கலாம். சரியா? இதுக்கப்புறமா நம்ம அந்த அற்புதத்தை வந்து பார்க்கலாம். ஏனதேது ராம 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 என்ற நாமமே. என்ன, அதுக்கப்புறமா தான் நம்ம அந்த நமக்குள்ளே நம்ம அதை வந்து அந்த நாம ராம 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 அப்படிங்கிற நாமத்தை நம்ம தெரிஞ்சுக்குவோம் அப்படின்ட்டு சொல்கிறாரு. இதே மாதிரி 5 எழுத்திலே பிறந்து நம்ம இந்த 5 எழுத்துல தான் வந்து எல்லாமே இந்த உலகமே வந்து இது பிறக்குது இல்லையா? பஞ்சபூதங்கள் இருக்கு இல்லையா? பஞ்சபூதங்கள் அதெல்லாம் வந்து இந்த உலகமே வந்து பிறக்குது. அதே மாதிரி 5 எழுத்துலேயே தான் வந்து இந்த உலகம் வந்துட்டு வளருது. சரிங்களா? எல்லாமே அந்த பஞ்சபூதங்கள் மூலமாக தான் நம்ம வந்து வளரும். அதே மாதிரி 5 எழுத்தை ஓதுகின்ற பஞ்சபூத பாவிகள். அந்த 5 எழுத்து நம்ம வந்துட்டு இப்போ சொல்கிறோம் அப்படின்னா, இதில் இந்த 5 எழுத்தில் ஒரு எழுத்து நம்ம அதுக்கான மீனிங் வந்து தெரிஞ்சுட்டு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, நமக்குள்ளே இருக்கக்கூடிய நாதன் அஞ்சல் அஞ்சல் என்று நாதன் அம்பலத்தில் ஆடவே நமக்குள்ளே இருக்கக்கூடிய நாதனை நம்ம பார்க்கலாம். நமக்குள்ள அம்பலம்னா நமக்குள்ளே வந்து ஒரு நடுவாக இருக்கக்கூடிய ஒரு நம்ம அந்த ஆகனா சக்கரம் இல்லையா, அதுதான் அவங்க சொல்கிறாங்க. அந்த மாதிரி நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த அம்பலத்தில் வந்துட்டு அந்த நாகன் வந்துட்டு ஆடுறத நம்ம பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 5 எழுத்துலேயே வந்துட்டு பார்த்திங்கன்னா 5 எழுத்துல வந்துட்டு எப்படி வந்துட்டு எல்லாமே வந்துட்டு அந்த 5 எழுத்து தான். என்ன, நம்ம இந்த 5 எழுத்துக்கான மீனிங் நம்ம வந்து தனியாக நம்ம வந்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இடது கண்கள் சந்திரன். என்ன, இடது கண்கள் சந்திரன், வலது கண்கள் சூரியன். என்ன, நமக்கு இருக்கக்கூடியது இடது கண் ஒன்று, வலது கண் ஒன்று தான். ஆனால் ஒரு கண்கள்னு சொல்கிறாங்க. இது கவனிச்சிங்களா? ஏன் கண்கள்னு சொல்கிறாங்க? இப்போது இடது கண்கள் சந்திரன், வலது கண்கள் சூரியன். இடக்கை சங்கு சக்கரம், வலக்கை சூழம். இடக்கையில் வந்துட்டு அப்போ யாரை சொல்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து நோட் பண்ணுங்கள். வெளியும் அல்ல அப்படின்னா வெளியே அப்படின்னா நமக்குள்ளே இருக்கக்கூடிய வந்து ஒரு திறந்த வெளியிட்டு ஒன்று இருக்குது. அப்படி இல்லாமல் இந்த இப்போ நமக்கு ஒவ்வொரு ஆன்மாக்குள்ளேயும் வந்துட்டு ஒரு வெளி இருக்குது. சரிங்களா? அந்த ஆகாயம் சொல்கிறாங்க இல்லையா, அந்த ஆகாயம் அதுதான் வந்துட்டு வெளி. இந்த ஆகாயம் நம்ம பாடிக்குள்ளேயும் இருக்குது. ஒன்றை மேவி நின்றதல்ல, உருவமல்ல வெளியுமல்ல, ஒன்றை மேவி நின்றதல்ல. வந்துட்டு ஒன்றுக்குள்ளே ஒன்று வந்துட்டு கலந்து வந்துட்டு அதை வந்துட்டு இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. கலந்து இல்லை அப்படின்னா நமக்குள்ளே நம்ம வந்துட்டு அந்த 5 பூதங்களும் வந்து சேர்ந்தது தான் நம்ம உடலை சொல்கிறாங்க இல்லையா. ஒவ்வொரு இதுக்குள்ளேயும் ஒவ்வொரு பாட்டுக்குள்ளேயும் இந்த 5 பூதங்களும் வந்துட்டு கலந்து தான் இருக்குது இல்லையா, கலந்து தான் இருக்குது. ஆனால் ஏதாவது ஒன்று வந்துட்டு டாமினண்ட்டாக இருக்கும். சரிங்களா? மருவமல்ல காதமல்ல, மற்றதல்ல அற்றதல்ல. மருவமல்ல காதமல்ல, அது ரொம்ப தூரமும் அல்ல. அதே மாதிரி அதை வந்துட்டு முன்னோட வந்து கலந்தும் வந்து இல்லை. அது வேறு எதுவும் இல்லை, அது வந்து இல்லாமலும் இல்லை, இருக்கிறதும் இல்லை. அதாவது இருக்குன்னு சொல்கிறாரு, அது இல்லைன்னு சொல்கிறாரு. சரிங்களா? அப்போ அதேமாதிரி அது வந்து பெருசாகவும் இல்லை, சின்னதாகவும் இல்லை, போகும் ஆவி தானும் அல்ல. என்ன, அது வந்து பெரிதாகவும் ரொம்ப பெருசுன்னு சொல்ல முடியாது, ரொம்ப சின்னதுன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி நம்ம விடக்கூடிய நம்ம மூச்சு வந்துட்டு அது வந்து அதுதான் அப்படின்னு சொல்ல முடியாது. என்ன, அரியதாகி நின்ற நேர்மை யாவர் காண வல்லரோ.
என்ன ரொம்ப அது மாதிரி ரொம்ப வந்து ஒரு அரிதான ஒரு பொருள் அது. அவன் அந்த அது ஒரு நேர்மையான வந்துட்டு ஒரு ஒரு பொருளை வந்துட்டு யார் வந்துட்டு பார்க்க முடியும் அப்படிங்கிறாரு. மண்கலம் கவிழ்ந்த பொழுது வைத்து அடுக்குவார். மண்கலம் கவிழ்ந்த பொழுதுனா நம்மளுடைய உடம்பு, சரிங்களா? நம்ம வந்து இறக்கும் பொழுது நடக்கிறது தான் அவர் சொல்கிறாரு. வெண்கலம் கவிழ்ந்த போது வேண்டுமென்று பேணுவார். வெண்கலம்னா நம்மளுடைய ஜீவன் வந்துட்டு இந்த பூமியில் வந்து வருது இல்லையா? நம்ம வந்து எங்கேயோ வந்து கண்ணுக்கு தெரியாத ஒரு பொருள் இல்லையா? அங்கே தான் நம்மளுடைய ஆன்மா வந்து நமக்கு வருது இல்லையா? அதான் வந்துட்டு இந்த வெண்கலம். என்ன அது அதை வந்து நமக்குள்ள அந்த உயிர் வந்துட்டு வந்துச்சுன்னா நம்ம வந்து எவ்வளோ வந்துட்டு ஒரு சீராட்டி நம்மளை வந்துட்டு வளர்க்குறாங்க இல்லையா? அதே மாதிரி நமக்கெல்லாம் கவிழ்ந்த பொழுது நாயும் என்று போடுவார். அதே மாதிரி இப்போ நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த உயிர் வந்துட்டு போயிடுச்சுன்னா நம்மளது பிணம் வந்துட்டு அது வந்துட்டு நாறுது அப்படின்னு போட்டுருவாங்க நம்மளை இல்லையா? அப்போது என் கலந்து நின்ற மாயம் என்ன மாயம் ஈசரே என்ன, அதனால் எனக்குள்ளே நீ வந்து கலந்துருக்கு இல்லையா? இது வந்து என்ன மாயம்? இது பரநாதம்னு சொல்லக்கூடியது இது சக்தி. அதே மாதிரி விந்துமான நம்ம சொல்கிறது வந்து பார்த்தோன்னா சிவன். இப்போது அவங்களுக்கு வந்துட்டு 2 கண்கள் வந்துட்டு இருக்கு இல்லையா? அதைத்தான் இவங்க வந்து அந்த சிவவாக்கிய சித்தர் வந்துட்டு கண்கள்னு சொல்கிறாரு. ஓகேங்களா? அதே மாதிரி ஒரு சிவன் சொல்லுவாங்க இல்லையா? சிவன் வந்துட்டு பார்த்திங்கன்னா அடிமுடிக்கு வந்து காண முடியாத வந்துட்டு ஒரு பொருள்ன்ட்டு நம்ம ஸ்டோரிஸ்லாம் வந்துட்டு சொல்லுவாங்க இல்லையா? அதுவும் நமக்கு வந்துட்டு இதில் வந்து சொல்கிறாங்க. சரி, அதை பாத முடிங்கன்னா அடிமுடி காண முடியாத சிவன். உருவமல்ல வெளியுமல்ல ஒன்றை மேவி நின்றதல்ல அப்படின்ட்டு சொல்கிறாங்க. பாருங்கள், நீங்கள் இந்த தியானத்தில் நீங்கள் வந்துட்டு தான் இதெல்லாம் நீங்கள் வந்து ஃபீல் பண்ண முடியும். ஏன்னா ஒவ்வொரு செலுக்குள்ளுக்குள்ளேயுமே அந்த பஞ்சபூதங்கள் இருக்கும், சரிங்களா? பஞ்சபூதங்களால் வந்துட்டு ஆனதான் அப்படி உடல் இல்லையா? நம்ம இன்னும் வந்துட்டு நுணுகி பார்த்தோம் அப்படின்னா அந்த ஒவ்வொரு அணுக்களையுமே அந்த பஞ்சபூதத்தில் வந்துட்டு இருக்கும், சரிங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதான் வந்து அதுக்கு வந்து உருவமும் இல்லை, அது வெளியும் அல்ல. அது வெளியும் அல்லனா அது வந்துட்டு வெளியிடையும் அது இல்லை, சரிங்களா? நமக்குள்ளே தான் இருக்குது. இதே மாதிரி ஒன்றை மேவி நின்றதல்ல. என்ன அது வந்து என்னென்னா வந்து ஒன்று மேலே ஒன்று. அப்போ பஞ்சபூதங்கள் வந்துட்டு சேர்ந்து தான் நம்முடைய உடல் சொல்கிறாங்க இல்லையா? அந்த ஒன்று பார்த்திங்கன்னா தனித்தனியாக வந்து ஃபீல் பண்ணியிருக்காங்க அவங்க தியானத்தில், சரிங்களா? அதனால தான் அவங்க ஒன்றை மேவி வந்து நின்றதல்லன்னு சொல்கிறாங்க. என்ன அதே மாதிரி பார்த்திங்கன்னா மருவமல்ல காதமல்ல மற்றதல்ல அற்றதல்ல, சரிங்களா? மருவமல்லனா அது வந்து ரொம்ப கிட்டியும் இல்லை, ரொம்ப தூரமாகவும் இல்லை. அதே மாதிரி அது வந்து மற்ற இதுவும் இல்லை, அது வந்து இல்லாமலும் இல்லை, சரிங்களா? அது இருக்குது. நம்முடைய அந்த ஒரு நமக்குள்ளே இருக்கக்கூடிய கடவுளை தான் அவர் சொல்கிறாரு, சரிங்களா? அது வந்து பெரியதும் அல்ல, அது ரொம்ப சின்னதும் இல்லை, அதை வந்து பெரியதல்ல சிறியதல்ல போகும் மாவி தானம் அல்ல. இப்போது நமக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கிற ஜீவனா அது அப்படின்னு கேட்டால் அதுவும் இல்லை, அது சரியா? இப்போது நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஜீவனும் அது இல்லை. அந்த வந்து அது வந்து அந்த ஜீவன் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேர் ஆற்றலுடைய ஒரு துளி தான், புரியுதுங்களா? நம்மளுடைய ஜீவன் நமக்குள்ளே போயிட்டுருக்கிற அந்த ஆவிங்கிறது, சரிங்களா? அப்போது வந்து பார்த்திங்கன்னா அது நமக்குள்ளே ஓடிட்டு இருக்கிற ஜீவனா அப்படின்னு பார்த்தா அதுவும் இல்லை, சரிங்களா? அப்போது அதை பாருங்கள், போகும் மாவி தானுமல்ல அரியதாகி நின்ற நேர்மை யாவர் காண வல்லரோ. அரியதாகி அந்த ரொம்ப வந்துட்டு ஒரு அரிய போடாக அது வந்து நமக்குள்ளே நிற்கக்கூடிய அந்த நேர்மை தான் வந்துட்டு உண்மை, புரியுதுங்களா? அதை தான் வந்துட்டு கடவுள். அவர் அதை வந்துட்டு யாவர் காண வல்லரோ, யாரை வந்துட்டு அதை வந்து பார்க்க முடியும்
அந்த ஆன்ம ஒளி தான் அவங்க சொல்கிறாங்க. சரி, அது வந்து ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் இருக்குது. சரிங்களா, அது ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் இருக்குது. அது நமக்குள்ளே வந்துட்டு நமக்கு நம்முடைய எல்லா செல்லுக்குள்ளேயும் வந்து கலந்து ஊடுருவி சின்ன பொருளுக்குள்ளேயும் அது இருக்குது. அதே மாதிரி பெரிய பொருட்களுக்குள்ளேயும் இருக்குது. பெரிய பொருட்கள்னால் பெரிய ஜீவன்கள்னால் இப்போ நம்ம யானையில் பெரிய ஜீவன் தானே இல்லையா, ரொம்ப சின்ன சின்ன ஜீவனாகவும் எறும்புலேயும் அது இருக்குது. அதே மாதிரி அந்த யானையிலேயுமே அது இருக்குது. என்ன அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மண்கலம் கவிழ்ந்த பொழுது வைத்து வைத்து அடுக்குவார். இப்போ அப்படின்னா நம்ம உடம்பு வந்துட்டு இறந்துட்டோம் அப்படின்னா நம்ம அந்த விறகெல்லாம் வச்சு அடுக்கி நம்மளை வந்துட்டு இது பண்ணுறாங்க இல்லையா, அதெல்லாம் வந்துட்டு மண்கலம் கவிழ்ந்த பொழுது வைத்து வைத்து அடுக்குவார். வெண்கலம் கவிழ்ந்த பொழுது வேண்டும் என்று பேணுவார். வெண்கலம்னா அந்த அந்த நம்முடைய நம்முடைய ஜீவனுக்கு இல்லையா உயிர், அந்த உயிர் வந்துட்டு நமக்குள்ளே வந்த பொழுது அந்த வெண்கலம் கவிழ்ந்த பொழுதுனா அந்த அந்த ஜீவன் வந்துட்டு நமக்குள்ளே உள்ளே வந்துட்டு வந்த அப்புறமா பார்த்திங்கன்னா வேணும் சொல்லிட்டு நம்ம வந்து எவ்வளோ வந்து ஒரு குழந்தைய நம்ம எப்படி பேணி நம்ம பாதுகாக்கிறோம் இல்லையா, அதான் அவங்க சொல்கிறாங்க. இப்போ வெண்கலம் கவிழ்ந்த பொழுது வேணுமென்று பேணுவார். அதே மாதிரி நம்கலம் கவிழ்ந்த போது நாருமென்று போடுவார். இப்போ நம்ம இருக்கக்கூடிய அந்த உடம்பு நமக்குள்ளே அந்த 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 உயிர் அந்த ஜீவன் வந்து போயிடுச்சுன்னா அது நாரிடும்ட்டு போயிட்டு போட்டுருவாங்க இல்லையா நம்மளை. அப்போ பார்த்தீங்கன்னா என் கலந்து நின்ற மாயம் என்ன மாயம் ஈசரே, அப்போது எனக்குள்ளே நீ வந்து கலந்து நிற்கிறல்ல, அது என்ன மாயம் அது? ஏன்னா நீ வந்துட்டு பொதுவாக பார்த்தீங்கன்னா பெரிய இதுக்குள்ளேயும் இருக்க, நீ சின்ன இதுக்குள்ளேயும் இருக்க. உன்னை நான் வந்துட்டு எனக்குள்ளே தான் நான் உன்னை பார்க்க முடியும். நீ வந்து ஆனால் வெளியே எல்லா பொருட்களுக்குள்ளேயுமே நீ இருக்க. இது வந்து நீ எப்படி வந்து உனக்கு சாத்தியமாகுது அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கண்கள் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, இடது கண்கள் அப்படின்னா இப்போ நம்மள அம்மை அப்பன் வந்துட்டு வந்து அந்த சேர்ந்தது தான் வந்து பார்த்திங்கன்னா பரநாதம் பரவிந்து அது ரெண்டு சேர்ந்து தான் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு விலம் சரிங்களா. அதான் வந்துட்டு ஒரு செல், அந்த செருக்களால் ஆனது தான் நம்மளுடைய உடல் இல்லையா. அப்போ முன்னோட்டத்துக்குமே பார்த்திங்கன்னா இப்போ 4 கண் இருக்குது. நமக்கு நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த அந்த கடவுளுக்கா இல்லையா, அவருக்கு 4 கண்கள் இருக்குது. ஏன்னா அம்மையப்பனை சேர்ந்தது தான் நம்முடைய உடல் அப்படிங்கிறது நாயம்மனுடைய வந்து ஒரு இது சரிங்களா. அதே மாதிரி நமசிவாய அப்படிங்கிற இந்த அந்த பொருட்கள் பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு 5 எழுத்து மந்திரம் அது சரிங்களா. அப்போது அந்த 5 எழுத்து அந்த மந்திரத்துக்கும் இந்த பஞ்சபூதத்துக்கும் வந்து ஒரு தொடர்பு இருக்குது சரிங்களா. ஏன்னா வந்துட்டு இந்த பஞ்சபூதத்தை தான் ஆகப்பட்டதான் வந்து எல்லா பொருட்களுமே என்ன அது வந்துட்டு எப்படி வந்து அது வந்து நமசிவாயே அப்படிங்கிற மந்திரத்தில் வந்துட்டு அவங்க வந்து பார்க்குறாங்க இல்லையா. இப்போ பஞ்சபூதத்தை அந்த நமசிவாயத்துக்கும் அந்த பஞ்சபூதத்துக்கும் என்ன சம்மந்தம் அப்படிங்கிறத நம்ம தனியாக பார்க்கலாம். அதே மாதிரி ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயுமே வந்து ஒவ்வொரு அம்பலம் இருக்குது. அம்பலம்னா வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு வெட்டை வெளி சரிங்களா. வந்து அந்த ஒரு வெட்டை வெளிங்கிறத பார்த்திங்கன்னா ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயுமே வந்து இருக்குது என்ன. ஆனால் இதை பார்த்தீங்கன்னா அவங்க அந்த பஞ்சபூதங்களை அவங்க தனித்தனியாக அவங்க தியானத்தில் அந்த ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயுமே அந்த பஞ்சபூதங்கள் வந்துட்டு இருக்கிறதையும் அந்த ஒவ்வொரு பூதத்துக்குள்ளேயும் வந்துட்டு பார்த்திங்கன்னா அவங்க இன்னும் வந்துட்டு நுணுகி ஆராய்ந்து அதுக்குள்ளே வந்து அந்த ஒரு வெட்டை வழி இருக்கிறதையும் அவங்க வந்து பார்த்துருக்காங்க இல்லையா. அதெல்லாம் வந்து அவங்க தியானம் பண்ணுறதுனால அதை அவங்க சொல்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா அந்த உருவம் அல்ல வெளியும் அல்ல அப்படின்ட்டு சொல்கிறாங்க இல்லையா. அதுதான் வந்துட்டு அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு உருவமும் கிடையாது, வெளியும் அல்ல. வெளியெல்லாம் வந்து வெட்டை வெளி இல்லையா, வெட்டை வெளியெல்லாம் வந்து ஒன்றுமே இல்லை இல்லையா அதில். அப்போது அந்த உருவமே இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த ஒரு வெட்டை வழியாகவும் அது இல்லை இல்லையா. நம்முடைய அந்த கடவுளுடைய அந்த ஒரு ரூபத்தை தான் அவர் இந்த மாதிரியே சொல்கிறாரு. ஓம் நம சிவாய.